வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது புதினா கருவேப்பிலை சிக்கன் வறுவல். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 150 ml ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். 150 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஏன்னா இந்த சிக்கனை நம்ம ஃபுல்லாக இந்த எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். அதனால் 150 ml தாராளமாக ஊற்றிக்கலாம். 150 ml ரீஃபைண்ட் ஆயிலை ஊற்றிக்கோங்க. இதுக்கு இந்த சிக்கனுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை நீட்டமாக நறுக்கிக்கிறேன். அந்த 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நீட்டமாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். ரொம்ப மெரூன் ஆகக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு வரணும். கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை ரெண்டையுமே சின்னதாக நறுக்கிக்கணும். 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல பழுத்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்து அதையும் சின்னதாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் போடுற எல்லா பொருளுமே நம்ம என்ன பண்ணோம், சின்னதாக தான் நறுக்கி போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம என்ன அந்த இதில் போட்டோன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். நான் சிக்கனை என்ன பண்ணிக்கிறேன், 1/2 கிலோ சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த 1/2 மணி நேரம் ஊற வச்ச அந்த சிக்கனை இந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா வதக்கணும். சின்ன துண்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் இந்த வறுவலுக்கு. இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏற்கனவே 3 பூண்டு பல் போட்டிருக்கேன். சின்னதாக சாப் பண்ணி ஒரே ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான்வெஜ் செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது 4 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், இந்த 4 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூளை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கணும். 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சது தான் இந்த மிளகு ஜீரகத்தூள். இதோட இந்த மிளகு ஜீரகத்தூள் போட்ட உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா நம்ம மிளகுத்தூளும் போட்டிருக்கோம். ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா இந்த வறுவல் நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாக இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். நீங்கள் பயப்பட வேணாம். நான் மிளகு ஜீரகத்தூள் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன்னு சொன்னேன். அதோட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் வேறு எந்த காரமும் கிடையாது. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, சிக்கனுக்கு தேவையான இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சோண்டு தான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுருந்தேன், வேறு எதுவும் சேர்க்கல. அதனால் சிக்கனுக்கும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கணும். உப்பு சேர்க்குறது கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும், நிறைய சேர்த்துடக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். 2 டீஸ்பூன் தயிர். நான் சொன்னேன், இந்த சிக்கனுக்கு நம்ம தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. இந்த எண்ணெயிலையும் நம்ம ஊற்றுற இந்த பொருள்கள்லையுமே இந்த சிக்கன் வெந்துடணும். அதனால தான் 150 எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம அந்த வதக்கிறதுலே சிக்கன் வெந்துடணும். நல்லா வதக்கிக்கணும். இந்த சிக்கனில் ஒவ்வொரு பீஸ்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் இப்போயே 3/4 தான் வெந்துருச்சு. நசுக்கி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உடையுது சிக்கனு. அப்போ சிக்கன் 95% வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வேகிறதுக்கு என்ன தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றலை, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், தக்காளி, அதிலே வெந்துருச்சு பாதி. இப்போது இதில் இந்த பேஸ்ட் என்ன பேஸ்ட்னால், இது க்ரீன் பேஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். என்னென்னா கருவேப்பிலை, புதினா இலை, பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 3 பூண்டு பல் சேர்த்து அரைச்ச விழுது. கருவேப்பிலைனா
ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். புதினா இலை ஒரு 25 புதினா இலையை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, 3 பூண்டு பல். இதை போட்டு அரைச்சது தான் அந்த க்ரீன் பேஸ்ட். அந்த க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த சிக்கனோட ஒரு கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது முந்திரி பருப்பு ஒரு 6-7 முந்திரி பருப்பை உடச்சி சின்ன சின்னதாக உடச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்க வேண்டியதில்லை, சும்மா கிளறுனா போதும். பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை க்ரீன் சிக்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம புதினாலையும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி அந்த விழுதை சேர்த்துருக்கோம். இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கருவேப்பிலை புதினா சிக்கன் வறுவல் வந்து எல்லா சாதத்து வகைக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.